அனைவருக்கும் வணக்கம். தீப ஒளி திருநாள், அதாவது தீபாவளி அப்படிங்கிறது ஐப்பசி மாதம் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. இந்த ஐப்பசி மாதம் அடைமழை காலம், தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய காலமாக இருக்கிறதுனால அந்த காலத்தில் மக்கள் சிந்திச்சாங்க, இந்த மழையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து 40 நாட்கள் எல்லாம் மழை பெய்த காலங்கள் உண்டு. அதனால தான் ஐப்பசினா அடைமழை அப்படின்ட்டு அந்த காலத்தில் பெயர் வச்சாங்க. இப்போல்லாம் இந்த இயற்கை சூழலே மாற்றப்பட்டு விட்டதுனால மனிதர்களால் அதுபோல் 40 நாளெல்லாம் தொடர்ந்து மழை பெய்வதெல்லாம் கிடையாது. ஆனாலும் இந்த தீபாவளி பண்டிகை வரும் காலங்களில் பார்த்திங்கன்னா வருட வருடம் இந்த ஆயுத பூஜை அது தொடங்கி தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கும். கடந்த சில வருடங்களாக அந்த நாட்களின் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. 40 நாளுங்கிறது 30 ஆகி 20 ஆகி 10 ஆகி இப்போ 2-3 நாட்கள் தீபாவளி சமயங்களில் மழை பெய்வதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கும் கூட 19/10/2025 ஞாயிற்றுக்கிழமை மழை பெய்துட்டு தான் இருக்குது தமிழ்நாடு முழுக்க. இதுபோல் தான் வருட வருடம் மக்கள் மழை நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருந்தாலும் அதை இடையூறாக கருதி தான் மக்கள் அது எப்படியாவது மழையை நிறுத்தணுன்ட்டு வேண்டுதலெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நடக்காத காலத்தில் அறிவியல் வளர்ச்சி அடைகிறது. மரம் செடி கொடிகளை எரித்து, அதாவது புகைத்து அப்படின்னு சொல்லலாம், புகையை கிளப்பி அந்த மேகத்தை துரத்தக்கூடிய ஒரு டெக்னாலஜி அந்த காலத்தில் கண்டுபிடிச்சாங்க. இந்த தீபாவளி பண்டிகை என்பது சீனாவிலிருந்து யுவான் சுவாங் போன்ற யாத்திரிகர்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகு தான் இந்த தீபாவளி பண்டிகையே தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னா, பட்டாசு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது சைனாவில் 2ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிறகு. அது தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து ஒரு கந்தக பொடி கொண்டு தயாரிக்கக்கூடிய அந்த முறை வந்த பிறகு இந்தியாவுக்கு வருது. அந்த காலகட்டங்களில் தீபாவளி பண்டிகை என்பதெல்லாம் கிடையாது. இது புராணங்கள் எல்லாம் பல இடைச்செருகல்கள் செருகப்பட்டு விட்டதுனால எது உண்மை எது பொய்ன்னே தெரியாத அளவுக்கு வழி வழியாக அது நம்பப்பட்டு வந்துட்டதுனால நமக்கு அது உண்மையான சரித்திரம் புரியறதில்ல. இந்த மழை காலங்களில் இந்த மழையை நிறுத்தணும்னா இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் பொழுது, தொடர்ந்து 1 மாத காலம் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் பொழுது மனிதன் என்ன ஆவான்ட்டு யோசனை செய்து பாருங்கள். இப்போ இருப்பது போல் வசதி எல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. அதனால் எதையாவது ஒன்று செஞ்சு அந்த மழையை துரத்தணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தில் தான் மக்கள் இருந்தாங்க. மழை பெய்யும் காலங்களில் இந்த கந்தகத்தை உபயோகித்து தயாரிக்கப்படுகிற வெடி பொருட்களை வெடிக்கும் பொழுது அதிலிருந்து கிளம்பக்கூடிய புகை வளிமண்டலத்தில் பரவி ஏதோ 2 வீட்டில் அதை வெடித்தோம்னா அது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது. இப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரே டைமில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இரவு 7 மணி 6 மணிக்கு தொடங்கிடுவாங்க. தொடர்ந்து வெடிகளை வைத்து அந்த புகையை கிளப்பி தமிழ்நாடு முழுக்க இந்த கந்தக புகை வானத்தில் பரவும். அப்போ மேகம் விலகி போக ஆரம்பிச்சிடும். புயல், மழை இது போன்ற விஷயங்களை திசை திருப்பக்கூடிய ஆற்றல் இந்த கந்தக புகைக்கு உண்டு. இந்த பட்டாசு மூலம் வெளிப்படுகிற அந்த புகை அதிக அளவில் பூமியிலிருந்து கிளப்பப்படும் பொழுது இது சர்வசாதாரணமாக நிகழ்ந்தது. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி மழை பெஞ்சிட்டு இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு தீபாவளி பண்டிகை, நாளை முழுக்க பட்டாசு வெடிக்கப்படும். தீபாவளி அன்று திங்கட்கிழமை இரவும் அதிக அளவில் பட்டாசு வெடிக்கப்படும் போது ஏகப்பட்ட புகை கிளம்பி பொல்யூஷன் சொல்லுவாங்க. இது அறிவியல் என்ன சொல்லுது, பொல்யூஷன் அப்படிங்கும். ஆனால் இது பொல்யூஷன் கிடையாது. இது ஆக்சுவலாக இந்த மேகத்தை விரட்டக்கூடிய மேக விரட்டி அப்படிங்கிறது தான் உண்மை. ஒன்றும் இல்லை, அடுத்த நாள் செவ்வாய் புதனில் பாருங்கள் மழை நின்றுவிடும், பனி பெய்ய ஆரம்பிச்சு இந்த புகை பூரா வளிமண்டலத்தில் சென்று திரும்ப பனியாக பெய்யும். இது எண்டு கார்டு போட்டுரும் மழைக்கும். இதுதான் வருடம் நடந்து வருது. இந்த வருடம் நீங்கள் கவனித்து பாருங்கள். இன்றைய காலகட்டத்திலேயே அறிவியலை விளக்கி சொன்னால் யாருக்கும் புரியாது. கதைகள் மூலமாக இந்த அம்புலி மாமா கதைகள், அப்புறம் நிலாவில் ஆயா வடை சுட்ட கதை, இதையெல்லாம் சொன்னால் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள், பொதுவாகவே இந்திய மக்களுக்கு எளிதாக புரியுங்கிறதுனால
இது போன்ற புராண கதைகளை எல்லாம் உருவாக்கி அறிவுறுத்தினாங்க. அறிவை கொஞ்சமாவது வளர்க்கணும் இல்லையா? மனுஷனாக பிறந்துட்டு அறிவு வளரணும்ல. அதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது தான் இந்த புராண கதைகள் மற்ற இதெல்லாம். இந்த இயற்கை நிகழ்வுகளை சரிவர புரிந்து கொள்ளாத மக்கள் இந்த காலத்துலேயும் இவ்வளோ நாலேஜாக இருக்கும்போது, அந்த காலத்தில், அதாவது இந்த நாலேஜ்னால் குறைவான அறிவோடு நம்ம மக்கள் இருக்கிற காலகட்டங்களில் 1000 வருடங்களுக்கு முன்பு எந்த அளவுக்கு அறிவு வளர்ச்சி இல்லாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கிறது எவ்வளோ சிரமங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்போ என்னமோ முதல் தலைமுறையெல்லாம் படிச்சுட்டான்னு போட்டு எதுவுமே தெரியாமல் பழைய விஷயங்களை கேலி செய்வது அறியாமையில் செய்யக்கூடிய விஷயமாக தான் நம்ம பார்க்கணும். மனித வரலாற்றை படிப்படியாக அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா இதனுடைய அறிவியல் என்பது பொதுக்கிட்டேன்னு விழுந்துட கிடையாது. படிப்படியாக மூட நம்பிக்கைகள், தவறான போக்கு இதெல்லாம் கடந்து தானே அறிவியல் வளர்ந்து வந்திருக்குது. உடனே ஒரு செகண்டில் தோன்றியது கிடையாது அறிவியல். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் படிப்படியாக வளர்த்து விட்டது தான் இந்த அறிவியலுங்கிறது. அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். பழமையை கேலி செய்யவே கூடாது. அது நம்மளை நாமே கேலி செய்வதற்கு தான் உண்மையான அர்த்தமாக இருக்கும். இந்த மழைக்காலங்களில் பணிகள் எல்லாம் செய்ய முடியாததுனால கோயில் இது மாதிரி இடங்கள்ல இருந்து தான் இந்த நவராத்திரி 9 நாள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மழைக்காலமாக இருக்கும். அந்த சமயத்தில் பொழுதை கழிக்கணும் இல்லையா? அதுக்கான ஏற்பாடுகளை அந்த காலத்து கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க அதை செஞ்சு கொடுத்தாங்க. மக்கள் அதை பின்பற்றி இந்த மழை இருந்து இது போன்ற பொழுதுபோக்குகள் இல்லாமல் இருந்ததுன்னா வீட்டுக்குள்ளேயே குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு இந்த மழையை பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் மனுஷனுக்கு? அதனால் அந்த மனசை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இது போன்ற விழாக்கள் இதையெல்லாம் தயாரித்து கண்டுபிடிச்சி அதை அறிவுறுத்தி பழக்கத்தில் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் நம்ம சரிவர புரிஞ்சுக்கணும். அதனால் நரகாசுரம் வந்தால் அசுரனை ஒரு கிருஷ்ணர் கொன்றாரு. அதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நம்ம காரியமெல்லாம் பண்ணிவிட்டு அந்த மரணத்தை கொண்டாடணும். இதெல்லாம் ஏதாவது ஒரு கதையை சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். ஓ இப்படியான்னு போட்டு அதை பின்பற்றுவாங்க. இல்லைப்பா இந்த மாதிரி மழை வருது, இது மேகத்தில் இப்படி இருக்குது, இந்த புகையை போட்டால் மேகம் விலகி போகும் அப்படின்னு சொன்னால் அது இப்படி விலகி போகணும் விதண்டாவாதம் பேசுவான். மனிதனுடைய குறுக்கு புத்தி அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கே அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறானுங்க. அது என்ன அறிவியல்னு தெரியாமல் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் குறை சொல்லிகிட்டு இருப்பானுங்க. அது புரிந்து கொள்ள முடியாத ஒரு இது. அறிவியலே இவனுக்கு தெரியாது. ஆனால் பெரிய அறிவியலை வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பான். நிறைய சேனலில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பானுங்க. இது விஷம் அப்படின்னு கண்டுபிடிச்சவன் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? அது விஷம் தின்னு அது செத்து போனால் தான் மற்றவங்களுக்கு தெரியும் விஷம்ட்டு. அந்த மாதிரி அறிவியல் அறிஞர்கள் அந்த முன்னோர்கள் தான் உயிரை விட்டதனுடைய விளைவை இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு அது விஷம்னு பாட்டில் எழுதி வச்சுட்டு அதை சாப்பிடாம விவரமாக மனிதர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பேர் அறிவியல் இல்லை. கண்டுபிடிச்சவன் தான் உண்மையான அறிவியல் அறிஞர். அதாவது உயிரை கொடுத்தவன் விஷத்தை சாப்பிட்டு. அதுபோல தான் எல்லா விஷயங்களும். அதனால் இந்த தீபாவளி பண்டிகையினுடைய பின்னணியில் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு அறிவியல் உண்மை இருக்கிறத அனைவரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ. அதனால் வழியாக சொல்லப்பட்ட கதைகளையே நம்ம நம்பிட்டு தீபாவளியை கொண்டாடல ஒன்றும் தப்பு கிடையாது. இதனால் என்ன நட்டமாயிர போகுது? இது இல்லாத ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் கூட அதை பின்பற்றுவது ஒன்றும் தவறு கிடையாது. தாராளமாக பின்பற்றலாம். அதில் சொல்லியிருக்கிற வழிமுறைகளை எல்லாம் செஞ்சுட்டே நம்ம தீபாவளியை கொண்டாடலாம். கூட ஒரு மன நிறைவோட அறிவியல் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இதை கொண்டாடும்போது இன்னும் ஆனந்தமாக இருக்குது. நாளைக்கு மழை வராது பார் அப்படின்ட்டு நம்ம சவால் விட்டு சொல்லலாம். பனி பெய்யும் பார் அப்படின்ட்டு மற்றவங்களுக்கு சொல்லி இந்த தீபாவளியை கொண்டாடலாம். மீண்டும் இதுபோல் ஒரு உண்மையான அறிவியல் காரணங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.